ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர நரலை போற்றி. துலாம் ராசி நேயர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி காலபுருஷ சக்கரத்தின் 7ஆம் இடம், சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரம் அடங்கிய ராசி மண்டலம். இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு ஒரு அருமையான தகவல் சொல்கிறேன். இதை மட்டும் செய்யுங்க, உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரும். சரியா நேயர்களே? அதாவது ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டில் ஒரு சின்ன காரியம் பண்ணணும். அது ஒரு மனிதன் வாழ்கிறதே பணத்துக்காக தான். பணம் இங்கே முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லை. சரியா நேயர்களே? அதனால் பணத்தை வச்சு தான் எல்லாம் மதிப்பீடு பண்ணப்படுகிறது. தெய்வத்துக்கே பண மாலை போடுறோம். நம்ம கோயிலில் போய் பார்த்தோம்னா தெய்வத்துக்கே நோட்டு மாலை போடுவாங்க, ரூபா நோட்டு மாலை. ஸோ அதே ரூபா நோட்டை நம்ம புனிதமாக கருதி அதில் ஒரு சின்ன ஒரு பூஜை பண்ண போகிறோம். அது வழிபாடுன்னு வச்சுக்கலாம். பரிகாரம் கிடையாது, இது ஒரு வழிபாடு. நமக்கு நாமே செய்கிற ஒரு வழிபாடு, நம்ம வீட்டிலேயே வச்சு செய்கிறோம். அது என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, 20 ரூபா நோட்டு. 20 ரூபா நோட்டுங்கிறது சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ளது. ஏன்னா 20 ரூபாங்கிறது 2ஆம் நம்பர். 20னா 2 + 0, 0க்கு மதிப்பு கிடையாது, 2ஆம் நம்பர். சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ளது. அதை ஒரு முறைப்படி ஒரு சின்ன பூஜை பண்ணணும். அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொறுமையாக கேளுங்க. ரிட்டன் வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. போதி ஜோதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஹை பட்டனை இது பண்ணி விடுங்க, ஆன் பண்ணுங்கள். ஹை பட்டனை சப்போர்ட் பண்ணி ப்ரொமோட் பண்ணுங்கள். ஓகே நேயர்களே, இப்போ துலாம் ராசிக்கு சந்திரன் ரொம்ப முக்கியமானவர். உங்கள் ராசியில் இருக்கிறவர் தான். ராசிக்கு 10 கூடையவன், கர்ம சனாபதி. நீங்கள் மனதாலும் உடலாலும் செய்கிற காரியத்துக்கெல்லாம் சந்திரன் தான் துணை இருப்பார். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, 12 லக்கணத்தில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, லக்கணன் சந்திரன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார், இன்பத்தை கொடுப்பார், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். ராசிக்கு 10 கூடையவன், கர்ம தொழில் ஸ்தானாதிபதி, ராஜ்ய ஸ்தானாதிபதி. ஒரு ஆளுமை அதிகாரத்தை கொடுக்குறவர் சந்திரன் தான். தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபத்தை கொடுக்குறவர் சந்திரன் தான். அப்பேற்பட்ட சந்திரன் அந்த 20 ரூபா நோட்டில் ஆதிக்கம் செலுத்துகிறாரு. அதுபோல் 20 ரூபா நோட்டு பார்த்தோம்னா மஞ்சள் பச்சை 2 கலர் கலந்துருக்கும். அதில் மஞ்சள்ங்கிறது குரு பகவான், பச்சைங்கிறது புதன். உங்கள் ராசிக்கு 9, 12, 3, 6 கூடிய கிரகங்களோட ஆதிக்கம் இருக்குது. அப்படி பார்த்தோம்னா 9, 10, 12, 3, 6. இதில் 9, 10ங்கிறது ரொம்ப முக்கியம். தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது. தர்ம ஸ்தானம் 9ஆம் இடம் புதனுடைய ஆதிக்கம். கர்மஸ்தானம் 10ஆம் இடம் சந்திரனோட ஆதிக்கம். ஸோ இந்த தர்ம கர்ம ஸ்தானங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு மனிதன் தர்மம் பண்ணாலும் சரி, தானம் பண்ணாலும் சரி, அதை ஒரு கர்மமாக நினச்சி செய்யணும். கர்மங்கிறது என்ன? செய்கிற காரியம்தான் கர்மம். அப்படி பார்க்கும்போது தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த 20 ரூபா நோட்டில் இருக்கிறதுனால இதை நம்ம முறைப்படி சிறப்பாக ஒரு சின்ன பூஜை பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு சந்திரன் புதன் இணைஞ்சு நல்ல ஒரு பலனை கொடுப்பாங்க. புதன் பொதுவாக துலாம் ராசிக்கு நல்ல பலனை கொடுப்பார். குரு நிபந்தனைக்கு உட்பட்டு பலன்களை கொடுப்பார். குரு 3, 6 கூடையவன் இருந்தாலும் தைரியத்தை கொடுப்பார், காரிய அனுகத்தில் கொடுப்பார், காரிய வெற்றியை கொடுப்பார். ஆரம்ப கால வெற்றியை கொடுக்குறவர் குரு தான். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப கால வெற்றியை கொடுக்குறவர் யார்? குரு பகவான். அதுபோல் உத்தியோகத்தில் ஒரு நீடிப்பாக கொடுப்பார். உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், வெற்றி, ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, நல்ல ஒரு நல்ல இணக்கத்தை கொடுப்பார். அதுபோல் கடன் நோய் எதிரே கட்டுக்குள்ளே வச்சுக்கிடுவார். ஸோ இந்த 2 ஆதிபத்தியத்துக்குள்ளவர் குரு பகவான். ராசிங்கிறது வெளி வட்டார தொடர்பு தான். நல்லா மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, தனிப்பட்ட ஜாதகம் இருக்குது. அது தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்தது. இன்னாருக்கு மகனாக பிறக்கிறது, இன்னாரை திருமணம் பண்ணிக்கிறது, இன்னாரை திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு இத்தனை குழந்தைகளை பற்றிட்டு காலத்தை கடத்துறது, அதெல்லாம் குடும்ப சூழ்நிலை, தனிப்பட்ட மனிதனுடைய ஏற்ற தாழ்வுகள் தான் ஜாதகம். ஆனால் நீங்கள் எப்படி இருந்தாலும் இந்த சமுதாயத்துக்குள்ளே வர்றீங்க, இந்த சொசைட்டிக்குள்ளே வர்றீங்க. சாதாரண ஒரு கூலிக்காரனாக இருந்தாலும் இந்த சொசைட்டிக்கு வரீங்க, காலையில் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வேலை தேடி வர்றீங்க. ஸோ அவங்களுக்கு ராசி தான் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் துலாம் ராசியில் பிறந்திருப்பீங்க, ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, அங்கே ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, 10 பேரும் 10 ராசியில் பிறந்திருப்பாங்க. சரி, ஒவ்வொருத்தரும் ஒரு ராசியில் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட நீங்கள் இணைஞ்சி ஒரு காரியத்தை பண்ணுறீங்க, இதுக்கு தான் ராசி ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ராசிக்கும் ஜனன ஜாதகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதை யாரும் அந்தளவுக்கு மெனக்கெட சொல்கிறதும் இல்லை. ஸோ ராசிங்கிறது வெளி வட்டார தொடர்புக்கு தான் ராசி மையப்படுத்தப்படுகிறது. ஓகே நேயர்களே, இப்போ நேராக நம்ம அந்த பூஜை எப்படி பண்ணலாம் சார் அப்படின்னு வந்துடுறோம். இது சம்மந்தப்பட்ட சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் நிவர்த்தி பண்ணுறேன். நிறைய நேர்கள் இந்த பூஜை பண்ணி நல்லா இருக்குன்னு எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவெலாம் என்க்ளோஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக நீங்கள் திங்கக்கிழமை எடுத்துக்கணும். ஏன்னா திங்கள் தான் சந்திரனோட ஆதிக்கம் உள்ள நாள். வளர்பிற திங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதாவது அமாவாசை முடிஞ்சு வருகிற திங்கள். இதை உடனே செய்யணும்னா அவசியம் கிடையாது. விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க. சரியா? விருப்பம் இருக்குது, இதில் ஒரு நம்பிக்கை இருக்குன்னா செய்யலாம். சரியா? நம்பிக்கை தான் முக்கியம். நம்பிக்கையோடு செய்யணும், நல்லது நடக்கும். வளர்பிறை அமாவாசை முடிஞ்சு வளர்பிறை காலத்தில் திங்கக்கிழமையில் நீங்கள் இதை செய்யலாம். அமாவாசை முடிஞ்சு வளர்பிறையில் 2 திங்கக்கிழமை வரும். சரியா? 2 வரலாம், சில நேரம் 3 கூட வரலாம். குறைஞ்சது 2, அதிகமாக 3 திங்கக்கிழமை வரும். ஸோ அமாவாசை முடிஞ்சு வருகிற திங்கக்கிழமை இந்த காரியத்தை பண்ணுங்கள், சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா சந்திரன் ஒளியாக இருப்பார், அவ்வளோதான்.
ஏன்னா சந்திரனை மையப்படுத்தி செய்கிறதுனால சந்திரன் வந்து ஒளிச்சந்திரனாக இருப்பார், வளர்பிறை சந்திரன் ஃபோர்ஸாக இருப்பார், நல்ல பலன்களை கொடுப்பார், உடனே கொடுப்பார். திங்கக்கிழமை காலையில் என்ன பண்ணுறீங்கன்னா 6 to 7 உங்கள் வீட்டில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பக்கத்தில் இருக்க பலசர கடைக்கு போங்க, இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மளிகை கடைக்கு போய் ஒரு 1/2 கிலோ அரிசி வாங்குங்க, பச்சை அரிசி வாங்கிடுங்க. பச்சை அரிசியில் சந்திரன் பரிபூர்ணமாக இருக்கிறாரு. 1/2 கிலோ வாங்கிட்டு மீதி பேலன்ஸ் வாங்கிட்டு வாங்க. அவங்க 20 ரூபா நோட்டை கொடுப்பாங்க. 100 கொடுத்தீங்கன்னா 1/2 கிலோ ஒரு 30 ரூபா போக மீதி 60 ரூபா கொடுப்பாங்க, 60 ரூபாய் 70 ரூபா கொடுப்பாங்க. அதில் 20 ரூபா நோட்டு வர மாதிரி வாங்கிக்கோங்க. அந்த நோட்டை வச்சு தான் பூஜை பண்ணணும். நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ண வேண்டாம், வெளியே இருந்து வரணும். குறிப்பாக பலசர கடையிலேருந்து வரணும். பலசர கடையில் கிரகங்களோட ஆதிக்கம் இருக்குது. அரிசியில் சந்திரன் இருக்கிறாரு, கோதுமையில் சூரியன் இருக்கிறாரு, துவரம்பருப்பில் செவ்வாய் இருக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு நவதானத்திலும் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்குது. ஸோ 9 கிரகங்கள் வந்து அந்த பலசர கடையில் இருக்குது. அதுபோக அவர் வந்து அந்த ரூபாய் நிறைய பயன்படுத்துவார். நிறைய ரோட்டு கடைக்கு வந்துட்டு போயிட்டுருக்கும். ஸோ அதில் வந்து அதிர்ஷ்ட தேவதையினுடைய அருள் அதிகமாக இருக்கும். ஸோ அங்கேருந்து நம்ம வாங்கிட்டு வர ரூபா நோட்டில் பூஜை பண்ணோம்னா நமக்கு வந்து நல்ல விதமாக பார்க்கப்படும். அந்த நவ கிரகங்களுடைய தாக்கம் அனுக்கிரகம் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். ஒரு 20 ரூபா நோட்டு வாங்கிட்டு வரீங்க, அந்த 20 ரூபா நோட்டில் நான் சொல்கிற நம்பர் கிடச்சிச்சின்னா நீங்கள் பேர் அதிர்ஷ்டசாலின்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் கிடைக்காது, சில பேர் கிடைக்கும். அந்த 20 ரூபா நோட்டில் வந்து 786ன்னு நம்பர் இருக்கணும், 786 இந்த நம்பர் வரணும். 20 ரூபா நோட்டில் வந்து மொத்தம் 6 இலக்க நம்பர் இருக்கும். அதில் 786ன்னு நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலி. அதை நம்ம பார்க்கணும். அதை பார்த்தோம்னா 786 இருக்கும். அடியன்கிட்ட இந்த நம்பர் இருக்குது, அந்த நம்பர் உள்ள இதை அனுப்புகிறேன் நான். சரியா? என்கிட்ட 20 ரூபா இருக்குது, 50 ரூபா இருக்குது, 200 ரூபா இருக்குது, 500 ரூபா இருக்குது, 100 ரூபா இருக்குது. அதை வர்ற கலெக்ஷன்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த இமேஜை கூட நான் அனுப்புகிறேன் நான். சரியா? அதை வச்சு நான் ஒரு பூஜை புனஸ்காரம் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏதோ ஆண்டை முன்னத்தில் நல்லா இருக்கிறேன், ஏதோ ஓடுது. சரியா? ஓஹோன்னு இருக்கணும் இல்லையோ ஓரளவு இருக்கிறேன். போதும், இதுவே போதும். இதுவே வாழ்நாள் முழுக்க இருந்துச்சுன்னா எனக்கு போதும். போதும் என்ற மனமே பொன்சிய மருந்துன்னு கொள்கையில் வாழ்கிறேன். ஆனால் எல்லோரும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனநிலை இருக்கும். ஓகே நேர்களே, நீங்கள் எந்த மனநிலை இருந்தாலுமே இதை செய்யுங்க, கொஞ்சம் சீராகுவீங்க. அந்த 786 நம்பருங்கிறது முக்கியமான நம்பர். அந்த நம்பர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கூடுதல் அதிர்ஷ்டம் இருக்குன்னு அர்த்தம். அதிர்ஷ்ட தேவதை உங்களை தேடி வருகிறாள்னு அர்த்தம். சார் அப்படி இல்லை சார் அப்படின்னா அந்த 6 இலக்க என்னுடைய கூட்டுத்தொகை 2ன்னு வரணும். 20, 11 அப்படின்னு வந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக இருக்குது. 2ன்னு வந்துச்சுன்னா பரவாயில்ல. சார் எனக்கு அப்படி இல்லை சார், ஏதோ ஒரு ரூபா கிடச்சிது அப்படின்னா அதை வச்சு பூஜை பண்ணலாம். சரியா? இதுதான் கிடைக்கணும் கிடையாது, எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்காது. இருக்கிறத வச்சு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். அதுதான் வாழ்க்கை. இருக்கிறத வச்சு அடுத்த கட்டத்துக்கு போகிறதாங்க வாழ்க்கையின் வெற்றின்ற ரகசியமே. இருக்கிறத வச்சு திருப்திப்படுத்திக்கணும். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, 6 to 7 கடைக்கு போயிட்டு பச்சரிசி வாங்கிட்டு வீட்டுக்கு அந்த 20 ரூபா நோட்டை கொண்டு வந்துட்டீங்க. இப்போ என்ன சார் செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு பூஜை பண்ணுற நேரம் திங்கக்கிழமை காலையில். ஆனால் திங்கக்கிழமை எல்லாத்துக்கும் ஒர்க்கிங் டேயாக தான் இருக்கும். ஏன்னா இதை கொஞ்சம் மெனக்கெட்டு செஞ்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் வாழ்க்கை. 8 to 9 பூஜை பண்ணிடுங்க. சரியா? ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே பண்ணிடலாம். 8 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா 8:15 முடிச்சிடலாம். நீங்கள் ரூபா நோட்டை வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டுக்கு வந்துட்டு டக்குனு பூஜை ரூமுக்கு போயிருங்க, பூஜையை ரெடி பண்ணுங்கள். சார் எங்கள் வீட்டில் பூஜை ரூம் இல்லை சார்னா வடகிழக்கு மூலை அல்லது தென்மேற்கு மூலையில் செய்யுங்க. சரியா? வடகிழக்கு மூலைங்கிறது ஈசானம், தென்மேற்கு மூலைங்கிறது கன்னி மூலை. அங்கே ஒரு குத்து விளக்கு பொறுத்து வச்சு 2 ஃபோட்டோ வச்சு சாமி செய்யுங்க. ஃபோட்டோ என்ன சார் ஃபோட்டோ வைக்கணும்? நிறுத்த கணபதி இருக்கணும். துலாம் ராசிக்கு நிறுத்த கணபதி ஃபோட்டோ கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும். அந்த ஃபோட்டோ இல்லைனா அடியன் கிட்ட கேளுங்க, அனுப்பிவிடுவேன். 8807457629 இந்த நம்பருக்கு அந்த ஃபோட்டோ அனுப்பிவிடுவேன். அது பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அஷ்டலட்சுமி படம் இருக்கணும். அடுத்து அம்பாள் படம் இருக்கணும். தேவி ஸ்ரீ கருமாரி அம்மன், மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன் படம் இருக்கணும். ஏன்னா சந்திரன் வந்து சக்தியோட ஆதிக்கம் உள்ளவன். ஸோ அந்த படம் இருக்கணும். அதுபோக சித்தர்கள் படம் இருக்கணும். சித்தர்கள் படம் கண்டிப்பாக இருக்கணும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே சித்தர் இருக்கிறாங்க. நான் எதுக்குன்னே சொல்லியிருக்கிறேன். விசாக நட்சத்திரத்துக்கு குதம்பை சித்தர், சுவாதிக்கு வந்து புலிப்பாணி சித்தர், சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து அவருக்கு ஒரு சித்தர் இருக்கிறாரு. சரியா? அது என்ன சித்தர் அதையும் சொல்லிடுறேன். புன்னாகீசர். சித்திரை நட்சத்திரத்துக்கு புன்னாகீசர். நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கிறேன். 100கணக்கான பேருக்கு துலாம் ராசிக்கு அனுப்பியிருக்கிறேன். வேணுங்கிறவங்க அடியங்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக அனுப்பிவிடுவேன். அதை நான் ஃப்ரீயாகவே அனுப்புகிறேன். சரியா? இப்படி நிறைய சேவை பண்ணுறோம். மந்திரங்கள், இறைவனுடைய அந்த ஃபோட்டோ இமேஜஸ், மற்ற எந்த தகவலாக இருந்தாலும் நான் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன். ஓகே நேரில் அந்த சித்தரோட ஃபோட்டோ பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான ஃபோட்டோஸ். அதுபோக மற்ற இறைப்படத்தையும் வச்சுக்கலாம், மற்ற சாமி படத்தையும் நீங்கள் வச்சுக்கலாம். ரெடி பண்ணுங்கள். அந்த 20 ரூபா நோட்டை என்ன பண்ணுங்கன்னா பன்னீரை வச்சு தொடச்சிருங்க. ஏன்னா பல பேர் கையில் பட்டிருக்கோம். ரூபா நோட்டு வந்து புழக்கத்தில் உள்ளதான், எல்லோரும் நிறைய பேர் தொட்டு வந்திருக்கோம். அதை பன்னீரை வச்சு தொடச்சிருங்க. இனிமேல் அந்த ரூபா நோட்டு நம்ம வீட்டில் இருக்க போகுது, நமக்காக உதவி பண்ண போகுது. சரியா? நமக்கு வந்து அது ஒரு சக்தியாக கொடுக்க போகுது. ஸோ அதை பன்னீர் வச்சு தொடச்சிட்டு தாம்பளத்தில் வைங்க. எந்த தாம்பளத்தில் சார் வைக்கணும் அப்படின்னா, தாம்பளத்தில் வந்து வெறும் தாம்பளத்தில் வைக்கக்கூடாது. 2 வெத்தலை வச்சு அது மேலே வச்சுருங்க. 2 வெத்தலை. அதுக்கு மேலே அந்த 20 ரூபா நோட்டை வச்சுருங்க. வச்சுட்டு அது மேலே வந்து நான் சொல்கிற பொருட்களெல்லாம் வைங்க. என்ன சார் பொருட்கள்? ஒரே ஒரு பச்சை கற்பூரம், ஒரு ஏலம், ஒரு வசம்பு. வசம்புங்கிறது என்ன பேர் சொல்லாதது, ஒரு சின்ன துண்டு.
நிறைய பேருக்கு தெரியும், குழந்தைகள் கையில் கட்டுவாங்க, அது கடையிலே கிடைக்கும். அதை வாங்கி சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருங்க. ஸோ வசம்பு, பேர் சொல்லாதது, கிராம்பு, பச்சை கற்பூரம், சரியா 4 பொருட்கள், சரியா. ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய், கிராம்பு, வசம்பு, பச்சை கற்பூரம் 4 பொருள் சிறு சிறுசாக வச்சாலே போதும். ஒரு புளியங்கொட்டை அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா ரூபா நோட்டில் வச்சு மடித்து பொட்டணம் போடணும். பெருசாக வச்சுட்டோம்னா பொட்டணம் போட முடியாது. ரூபா நோட்டை வந்து ஹோல்டு பண்ணும்போது அது கொஞ்சம் கம்பட்டாக உள்ளே போகாது, சிறு சிறுசாக இருக்கணும், சரியா. கிராம்பு, ஏலம்லாம் ரொம்ப சிறுசாக தான் இருக்கும். ஸோ ஈஸியாக உள்ளே மடித்து வச்சிடலாம், நம்ம பொட்டணம் போட்டு வச்சிடலாம். எதுவுமே ப்ராக்டிக்கலாக நமக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி செய்யணும். எந்த ஒரு காரியத்தையுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ வந்து இந்த 4 பொருட்களையும் இந்த 20 ரூபா நோட்டு மேலே வச்சிடுறீங்க. அந்த தாம்பழத்துக்கு வந்து சந்தனம் குங்குமம் தடவிடுங்க, அந்த எஜ்ஜிலெலாம் தடவிடுங்க. இப்போ வந்து இந்த இது ரெடி, நம்ம செய்கிற பூஜையோடைய முக்கியமான அம்சம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தெய்வத்துக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பூக்கள் போடுங்க, நறுமண பூக்கள் போடுங்க. அடுத்து பஞ்சாச்சாரத்தில் பஞ்ச பாத்திரம் இருக்குல்ல, பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி ஊற்றணும். அது கெண்டின்னு சொல்லுவாங்க, சில பேர் செம்பு வச்சுருப்பாங்க. பித்தளையில் தான் இருக்கணும். பித்தளை, செம்பு, வெண்கலம் இதில் இருக்கலாம். எவர் சிலர் யூஸ் பண்ணக்கூடாது. அதில் தீர்த்தம் ஊற்றுங்க. தீர்த்தத்தில் வந்து வேப்பிலை போடுங்க, கருவேப்பிலையில் போடுங்க, அருகம்புல் போடுங்க, சரியா. இது 3ஐயும் போடலாம். நறுமண பூக்கள் போடுங்க. துளசி, வில்வம் போட வேண்டாம், சரியா. வேப்பிலை, கருவேப்பிலை, அருகம்புல், நறுமண பூக்கள், முல்லை, மல்லிகை, செந்தாமரை இதழ்கள், இதெல்லாம் நறுமண பூக்களை போட்டுருங்க. கொஞ்சம் வந்து மஞ்சள் போடுங்க, குங்குமம் போடுங்க, பன்னீர் ஊற்றுங்க, சரியா. பன்னீர் 2 சொட்டு ஊற்றுங்க. ஊற்றிட்டு அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நெய்வேத்தியம் படையலுக்கு ஏதோ ஒன்று வைக்கணும், சாஸ்திரத்துப்படி படையலுக்கு வைக்கணும். அதுக்கு என்ன சார் செய்யணும் அப்படின்னா, பால் வந்து சந்தனோட ஆதிக்கம். பாலை சுடு பண்ணி ஆற வச்சுருங்க. கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை அந்த வெத்தலையில் இதில் வச்சுருங்க, வாழை இலையில் வச்சுருங்க, சரியா. எவர் சிலர் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. பாலை எதில் சார் வைக்கலாம் அப்படின்னா, கண்ணாடி பவுலில் வைக்கலாம், பித்தளை பாத்திரத்தில் வைக்கலாம், சரியா. கண்ணாடி பவுல், பீங்கான் சட்டி அதில் பாலை வைக்கலாம். அதெல்லாம் சுக்கரனுடைய ஆதிக்கம் உள்ளது தான். ஸோ இன்றைக்குமே பூஜை அறையில் வந்து எவர் சில்வரை குறைக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அப்படியே எவர் சில்வர் பாத்திரம் பெருசாக இருந்தாலுமே கீழே ஒரு வாழை இலையில் வச்சுருங்க, சரியா. எவர் சில்வர் பாத்திரத்தை அப்படியே வைக்காதீங்க. ஒரு வாழை இலையை வச்சு அதுக்கு மேலே வச்சுட்டிங்கன்னா அந்த எவர் சில்வருடைய அந்த பாதிப்பு குறையும். ஏன்னா வாழை இலை வந்து புதனுடைய அனுக்கிரம் உள்ளது. புதன் வந்து அந்த சனி பகவானுடைய அந்த எவர் சில்வருங்கிறது சனி பகவானுடைய ஆதிக்கம் உள்ளது. அதை அப்படியே எடுத்துருவார். இதெல்லாம் ஒரு சாஸ்திரம், ஒரு நம்பிக்கை தான். சார் என்கிட்ட ஒரு வழி இல்லை சார், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், நான் இருக்கிறதே 10க்கு 10 வீட்டில் தான் இருக்கிறேன், ஒரு பொண்டாட்டி 2 பிள்ளைகளை வச்சுட்டு நான் காலம் கடத்துகிறேன், நான் ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஏற்ற மாதிரி தான் சார் செய்யணும்னா செய்யுங்க, சரியா. வந்து சம்பிரதாயம்னு ஒன்று இருக்குது, சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது, ஆனால் நடைமுறை வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போகணும், சரியா நேயர்களே. ஸோ இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 2க்குமே சாய்ஸில் தான் சொல்லுவேன். எதுவுமே வந்து இப்படி தான் செய்யணும்னு சொல்ல மாட்டேன். நமக்கு வந்து நோக்கம்தான் முக்கியம். காரியங்களில் சில இது இருக்கலாம், சில முன்னுக்கு பின்னு சில இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நோக்கம் கரெக்டாக இருக்கணும். ஸோ நோக்கத்தின்படி அந்த காரியத்தை பண்ணுங்கள். இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்கள், சரியா நேரில். இப்போ வேண்டியதெல்லாம் வச்சாச்சு, படையல் வச்சுட்டோம், இறைவனை அலங்காரம் பண்ணியாச்சு, திருத்தம் வச்சாச்சு, அந்த 20 ரூபா நோட்டையும் நம்ம வந்து பூஜைக்கு ரெடி பண்ணி வச்சிட்டோம். இறை நாமத்தை சொல்லுங்கள், பிள்ளையாருடைய நாமத்தை சொல்லுங்கள், நவக்கரங்களுடைய நாமத்தை சொல்லுங்கள், அம்பாளுடைய நாமத்தை சொல்லுங்கள், லட்சுமி நாமத்தை சொல்லுங்கள், சரியா. சித்தர்களுடைய நாமத்தை சொல்லுங்கள். நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ சித்தரை சொல்லுங்கள். சுவாதி நட்சத்திரம்னா புளிப்பான சித்தரை போட்டின்னு ஒரு 18 தடவை சொல்லுங்கள். விநாயகர் நாமத்தை சொல்லுங்கள், விநாயகருடைய அகவல் மந்திரத்தை படிங்க. அம்பாளுடைய நாமத்தை சொல்லுங்கள், தேவி கருமாரியம்மன் நாமம், மீனாட்சி அம்மன் நாமம், உங்களுக்கு என்ன தெரியுதோ அதெல்லாம் சொல்லுங்கள். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், அதை திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன், நீங்கள் எனக்கு தெரிஞ்சதாக சொல்லணும் வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள், சரியா. எதுவும் தெரியலன்னா ஓம் விநாயகப் பெருமானை போற்றி, ஓம் ஆதிபராசக்தி அன்னையே போற்றி, மகாலட்சுமியை போற்றி, புலிப்பானை சித்தரையை போற்றி, உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான சித்திரை பேரை போற்றி. அதுபோக உங்கள் இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம், நீங்கள் வழக்கமாக எப்படி சாமி கும்பிடுவீங்களோ அதே மாதிரி கும்பிடுங்க. எதுவும் மாறுபாடு இருக்க வேண்டாம். ஒரிஜினாலிட்டி இஸ் நெவர் ஃபெயில்டு. தனித்தன்மை என்றைக்கும் தோற்று போகாது. ஸோ நீங்கள் இயல்பாக எப்படி இருக்கிறவங்களோ அதே மாதிரி கும்பிடுங்க, சரியா. அவர் சொன்னார், இவர் சொன்னார், இந்த ஜோசியக்காரர் சொன்னார், இதுக்காக நீங்கள் மாற்றிக்க வேண்டாம். இங்கே ஒரு மனிதனுக்கு பிரச்சனை எப்படி திரும்ப வருது, அவன் இயல்பு நிலையை மாற்றும் போது தான் பிரச்சனை வருது. இயல்பாக இருந்துட்டானா அவசாமல் இருந்துக்கிட்டே இருப்பான். நம்ம இயல்பாக நல்லா நினச்சி பாருங்கள், நம்ம இயல்பாக எந்திரிக்கிற நேரத்தில் இருந்துச்சோம்னா அன்றைக்கி நல்லா இருப்போம். திடீர்னு இருந்துச்சோம் வச்சுக்கோங்களேன், காலையில் சீக்கிரமாக இருந்துச்சோம் வச்சுக்கோங்களேன், தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இயல்பாக இருக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரம் எந்திக்கிறோம் பார்த்தீங்களா. அதுதான் என்றைக்குமே இயல்பாக இருக்கிறதுனால உடலும் நல்லாயிருக்கும், மனசும் நல்லாயிருக்கும். இயல்பாக இருங்க,
இயல்பாக இருந்தாலே உடலும் மனசும் நல்லாயிருக்கும். இது ரெண்டும் நல்லா இருந்துச்சுன்னா காரிய அனுகூலம் இருக்கும், தொட்ட காரியம் வந்து சிறப்பாக போகும். ஸோ எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதை தான் சொல்லுவாங்க பெரியவங்க, மனசையும் உடலையும் பார்த்துக்கூட அப்படிம்பாங்க. அது என்ன சொல்லுவாங்க, மனசை நல்லா பார்த்துக்கோ அப்படிம்பாங்க. உன் மனதை பார்த்துக்கோ நல்லபடி, உலகம் 1000 சொல்லட்டுமே உனக்கு நீ தான் நீதிபதி, மனிதன் எதையும் பேசட்டுமே உன் மனசை பார்த்துக்கோ நல்லபடி. மனசு ரொம்ப முக்கியம். அந்த மனசுக்கு முக்கியமானவன் சந்திரன். அந்த சந்திரனை வச்சு தான் இப்போ பேசுகிறோம். அந்த 20 ரூபா நோட்டுக்கு சொந்தக்காரன். ஸோ அந்த சந்திரன் அனுக்கிறம் உங்கள் பரிபூர்ணமாக இருக்கும். இந்த பூஜையை முடிங்க, உங்கள் வேண்டுதலாக சொல்லுங்கள், குடும்பத்தில் உள்ள பிரச்சனையெல்லாம் சொல்லுங்கள். எனக்கு இது நடக்கணும், தொழில் நல்லபடியாக இருக்கணும், தொழிலில் லாபம் வரணும், என் பிள்ளை நல்லபடியாக படிக்கணும். குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் சொல்லுங்கள். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணும். ஏன்னா சந்திரன் வந்து உடலுக்குள்ளவன் தான். சரியா, உடல் ஆரோக்கியத்துக்கு சந்திரன் தான் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன தான் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் அந்த உடல் கேட்கணும், அதுக்கு சந்திரனுடைய அனுக்கிரம் இருக்கணும். ஸோ இப்படி நிறைய இருக்கிறதுனால உங்கள் வேண்டுதலெல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் நிறைவேறும். பயபக்தியோடு கும்பிடுங்க. அடுத்து என்ன செய்யுங்கன்னா, நமஸ்காரம் பண்ணுங்கள், பட்டி காட்டுங்க, சூடம் காட்டுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வெத்தலை பாக்கு வச்சு பூஜை பண்ணுங்கள். சரியா, 2 வெத்தலையை வந்து இந்த 20 ரூபா நோட்டு கீழே வச்சுருங்க. அதுபோக அந்த பூஜை பண்ணும்போது வெத்தலை பாக்கு இருக்கணும். இப்படி பூஜை பண்ணும்போது வெத்தலை பாக்கு இருக்கணும். சரியா, இது ஒரு தாந்திரிக பரிகாரம், தாந்திரிக பூஜை. வீட்டில் நமக்கு நாமே செய்கிறோம், யாரும் எதிர்பார்க்கலை, யாரையும் குருக்களை கூப்பிடலை, புரோகிதரை கூப்பிடலை, வீட்டுக்கு வந்து யாரும் மந்திரம் சொல்லலை. நமக்கு தெரிஞ்சதை வச்சு செய்கிறோம். நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு சமைச்சு சாப்பிட்ற மாதிரி நம்ம வீட்டில் உள்ள பூஜாரியில் நமக்கு வேண்டிய பொருட்களை வச்சு செய்கிறோம். இது நம்ம செய்கிறது தான். சரியா நேயர்களே, அப்படியே எடுத்து செய்யுங்க. எந்த ஒரு காரியத்தையுமே தன் சார்ந்து செஞ்சோம்னா அது நல்ல விதமாக இருக்கும். பிறரை வந்து அதில் தலையிடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கும். இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வைப்ரேஷன் இருக்கும். ஒரு கணவன், மனைவி, குழந்தைகள் 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேருக்குமே ஒரு ஒத்துமையான வைப்ரேஷன் இருக்கும். ஏன்னா 4 பேருமே ஒரே சாப்பாடை சாப்பிடுவீங்க. அந்த ஒரே சாப்பாடு சாப்பிட்றதுனால இந்த நவக்கிரகங்களோட தாக்கம் ஒரே மாதிரி இருக்கும். சரியா, இப்போ உங்கள் வீட்டில் காலையில் சப்பாத்தி சாப்பிட்றீங்கன்னா கோதுமையோட ஆதிக்கம் இருக்கும். கோதுமை வந்து சூரியனோட ஆதிக்கம். ஸோ அன்றைக்கி வந்து உங்கள் உடலில் வந்து சூரியனோட தாக்கம் கொஞ்சம் இருக்கும். உங்கள் வீட்டில் 4 பேருமே சப்பாத்தி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 4 பேருக்குமே அந்த சூரியனோட ஆதிக்கம் இருக்கும். அன்னைக்கு வந்து நீங்கள் சிவன் வழிபாடு, சூரிய நமஸ்காரம், அது சம்மந்தப்பட்ட காரியங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸாக மாறும். இவ்வளோதான். சின்ன சின்ன விஷயத்தில் தான் பெரிய பெரிய காரியங்கள் இருக்குது, பெரிய பெரிய வெற்றிகள் இருக்குது. அதை பகுத்தாஞ்சு செய்யணும். நம்ம கொஞ்சம் பிரித்து பார்த்து செய்யணும். ஆனால் நிறைய பேருக்கு அது வராது. இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில் ஈஸியாக சக்ஸஸ் ஆகலாம். ரைட் நேயர்களே, இப்போ உங்கள் வேண்டுதெல்லாம் சொல்லுங்கள், பூஜையை முடிங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ரூபா நோட்டை வந்து ஃபோல்டிங் பண்ணணும், மடிக்கணும். அதுக்குள்ளே பொருட்கள் அப்படியே இருக்கட்டும், அதை அப்படியே மடிங்க, பொட்டனை மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. மஞ்சள் நூலால் கட்டிடுங்க. மஞ்சள் கயிறு இருக்குல்ல, சின்ன மஞ்சள் கயிறு, டெய்லரிங் பண்ணுவோம்ல, நூல் கண்டில் இருக்கும்ல மஞ்சள் கயிறு, அதை வச்சு கட்டிடுங்க. பொட்டனை மாதிரி ஆயிரும். அதை அப்படியே தொட்டு கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வீட்டில் பூஜை பீரோவில் வச்சுருங்க. பூஜை அறையில் இருக்கக்கூடாது, பீரோவில் வச்சுருங்க. பீரோ, சேஃப்டி லாக்கரு, பணம் வைக்கிற இடம் அங்கே எங்கேனாச்சும் வச்சுருங்க. நான் தொழில் பண்ணுறேன் சார், வியாபாரம் பண்ணுறேன் சார் அப்படின்னா அங்கேயும் கொண்டு வைக்கலாம். வியாபாரம் பண்ணுற இடம், தொழில் பண்ணுற இடத்துலையும் நீங்கள் கொண்டு போய் அதை வச்சுக்கலாம். வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் சாமி கும்பிட்ற நேரம்லாம் அதை பற்றி காட்டணும். அவ்வளோதான். நீங்கள் எப்போல்லாம் சாமி கும்பிட்றீங்களோ அந்நேரம் அதுக்கு தீபதூபம் காட்டினீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த பொட்டணத்துக்குள்ளே இருக்கிற பச்சை கற்பூரம் கரைஞ்சிரும். மற்ற பொருட்கள்லாம் அப்படியே இருக்கும். 20 ரூபா நோட்டு எதுவுமே செய்யாது, வருஷக்கணக்குக்கு அப்படியே தான் இருக்கும். அதை நீங்கள் எதுவும் தொடவே வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். சரியா, அது ஒரு சாமி விக்கிரம் மாதிரி அப்படியே இருக்கட்டும். அதில் உள்ள பச்சை கற்பூரம் வந்து கரைஞ்சு காற்றுல கலக்கும். இந்த காற்று முழுக்க இந்த பிரபஞ்சம் முழுக்க போகும். சரியா, இந்த பூமி முழுக்க போகும். அப்படி போகும்போது அதிர்ஷ்ட தேவதைகள் உங்கள் வீட்டுக்கு இழுத்துட்டு வரும். எங்கெல்லாம் அதிர்ஷ்ட தேவதைகள் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கோ அதெல்லாம் உங்கள் வீட்டுக்கு இழுத்துட்டு வரும். ஏன்னா பூஜை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து வருகிற அந்த அதிர்வலைகள் வந்து இந்த பூமி காற்றுல கலந்து இந்த பூமி முழுக்க 8 திக்கும் போய் இருக்கிற அதிர்ஷ்டம், நவநிதிகள் எல்லாத்தையும் உங்கள் வீட்டுக்கு இழுத்துட்டு வரும். உங்களுக்கு நல்லபடி கிடைக்கும். உங்கள் சிந்தனை மாறும், செயல் மாறும், காரிய அனுகூலம் மாறும், தொட்ட காரியம் தொடங்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். 20 ரூபா நோட்டு உங்களுக்கு 20,000 கொடுக்கலாம், 2 லட்சத்தை கொடுக்கலாம், 20 லட்சத்தை கொடுக்கலாம், 2 கோடியே கொடுக்கலாம். பெரிய நான் கோடீஸ்வரன் சார், மல்டி மில்லியனர்னா 200 கோடியை கூட கொடுக்கலாம். அது ஏதோ கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். சரியா, சிலருக்கு பணமாக கிடைக்கும், சிலருக்கு நகையாக கிடைக்கும், சிலருக்கு வீடாக கிடைக்கும், மனையாக கிடைக்கும், வேலையாக கிடைக்கலாம், நல்ல வரனாக கிடைக்கலாம், ஒரு குழந்தை பாக்கியமாக கிடைக்கலாம். ஏதோ ஒரு நல்லது உங்களுக்கு நடக்கும். குழந்தை செல்வம் கிடைக்கலாம். குழந்தை செல்வம் கோடிக்கெல்லாம் மேலே, செல்வத்தில் செல்வம், குழந்தை செல்வம். சரியா, அது மாதிரி எது உங்களுக்கு வேண்டுதல் இருக்கோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அந்த சந்திரன் கண்டிப்பாக செய்வார். மனோகாரகன் சந்திரன் உங்கள் மனசை மாற்றுவார், செயலை சீர்படுத்துவார், அனைத்தையும் செய்வார். சரியா நேர்களே, இதை வளர்பிறை காலத்தில் செஞ்சீங்கன்னா கூடுதல் சக்தி இருக்கும். இவ்வளோதாங்க, இதுதான் முக்கியமானது, சாராம்சம். இந்த வீடியோ நோக்கமே இதுதான். நான் மற்ற ராசிக்கெல்லாம் போட்டுட்டேன், துலாம் ராசிக்கு நீ கடைசியாக போடுறேன். நல்லபடியாக இருக்கட்டும். இன்றைக்கி சந்திரன் வந்து இப்போ வளர்பிறை சந்திரனை தான் இருக்கிறாரு. நாளைக்கு திங்கக்கிழமை தான், நாளைக்கு செய்யலாம், இல்லைன்னா அடுத்த வரை நாட்களை செய்யுங்க. சரியா, சௌரியப்பட்டு செய்யுங்க, கஷ்டப்பட்டுலாம் செய்ய வேண்டாம். இஷ்டப்பட்டு செய்யுங்க, பொறுமையாக செய்யுங்க,
திங்கக்கிழமை செய்யுங்க. என்றைக்கு செஞ்சாலும் திங்கக்கிழமை செய்யுங்க. அமாவாசை முடிஞ்சு செஞ்சீங்கன்னா நல்லது தான். உடனே அவசரமாக செய்யணும்லாம் பதட்டப்படாதீங்க. உடனே எனக்கு பணம் வரணும் அப்படிலாம் நினச்சி செய்யக்கூடாது. என்றைக்குமே ஒரு காரியத்தை எதிர்பார்த்து செய்யாதீங்க. எதிர்பார்த்து செஞ்சோம்னா அதில் எதுவும் சரியாக நடக்கல வச்சுக்கோங்களேன், ஏமாற்றம் வரும். அடுத்த ஆளை திட்ட ஆரம்பிச்சிருவீங்க. இன்றைக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இயல்பாக செய்யுங்க. இயல்பு தான் ரொம்ப முக்கியம். இயல்பாக செய்கிற மாதிரி இதை செய்யுங்க. விருப்பப்பட்டவங்க செய்யுங்க. எல்லோரும் செய்யணும் அவசியம் கிடையாது. விருப்பம் இருந்தால் செய்யுங்க. இதுக்கு ஒன்றும் பெரிய செலவுலாம் வரப்போகிறது கிடையாது. 20 ரூபா நோட்டு தான். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செய்ய போகிறோம். செஞ்சு பாருங்கள், மிகச்சிறப்பாக இருக்கும். இப்படி நிறைய தாந்திரிக பரிகாரங்கள்லாம் இருக்குது. நானும் சொல்லுவேன், கூட நிறைய சொல்லுவேன். இடையில வீடியோ போடுறேன், பாருங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். எது சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இது போக உங்களுக்கு தசா புத்தி நடக்கும், சில பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை கேளுங்க. உங்கள் ஜாதக டீட்டெயிலாம் அனுப்ப வேண்டாம். சார் எனக்கு இந்த பிரச்சனை, நான் சுவாதி நட்சத்திரத்தை பிறந்திருக்கிறேன், கடன் பிரச்சனை, நான் சுவாதி நட்சத்திரத்தை பிறந்திருக்கேன், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, ரொம்ப நாள் உடல் ஆரோக்கிய பிரச்சனை. உடல் ஆரோக்கிய பிரச்சனை அது என்ன கம்ப்ளைண்ட்னு சொல்லணும். வயிற்று பிரச்சனை, சுகர் பிரச்சனை, ப்ரெஷர் பிரச்சனை அப்படின்னு அந்த கம்ப்ளைண்ட்டை சொல்லணும். சில பேருக்கு ஒவ்வொரு விதமான நோய் தாக்கம் இருக்கும். அந்த நோய் தாக்கத்துக்கு ஏற்ற மாதிரி பரிகாரம் சொல்லலாம். நீங்கள் அதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் அதுக்கு உண்டான வழிபாடு பரிகாரம் சொல்லுவேன். அதுபோல் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ கேட்டவர்களுக்கு ரொம்ப நன்றி. டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இதில் முக்கியமாக அம்பாள் தான் முக்கியம். ஏன்னா சந்திரனுடைய ஆதிக்கம் தான் இருக்குது. சந்திரன் சக்தி. அதனால் உங்கள் ஊரில் ஒரு அம்மன் பேரை சொல்லுங்கள். உங்கள் ஊரில் அம்மன் இருக்கும், பிரசித்தி பெற்ற அம்மன் இருக்கும். அந்த அம்மன் பேரை சொல்லுங்கள். அந்த அம்மன் திருவிழா பற்றி சொல்லுங்கள். நான் ராஜபாளையத்தில் இருக்கிறேன் சார், பச்சை மாடத்து மாரியம்மன் எங்கள் ஊரில் இருக்குது, அங்கே சித்திரை மாதம் பூக்குழி நடக்கும், எல்லோரும் பூக்குழி இறங்குவாங்க, ரொம்ப விசேஷமான இது அப்படின்னு சொல்லுங்கள். சார் நான் மதுரையில் இருக்கிறேன், வண்டியூர் தெப்பக்குளம் மாரியம்மன் கோயிலில் இருக்கிறேன், அங்கே தெப்பத் திருவிழா நடக்கும், அதை சொல்லலாம் நீங்கள். சரியா? அது மாதிரி உங்கள் ஊரில் இருக்க அம்மனுடைய பெருமையும் அந்த கோயிலில் நடக்கிற சிறப்பையும் சொல்லுங்கள். அது எல்லாத்துக்கும் தெரியட்டும். தான் பெற்ற இன்பம் ஐயம் பெறட்டும். உலக மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்குறீங்க, இறைவன் சம்மந்தப்பட்ட செய்தியை கொடுக்குறீங்க, ஒரு ஆன்மீக தகவலை கொடுக்குறீங்க. இந்த உலகம் முழுக்க அது தெரியட்டும். அதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கிறீங்க. சரியா நேயர்களே? வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் துலாம் ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. 20 ரூபா நோட்டுக்குள் ஒளிந்திருக்கும் 2 கோடி ரூபா, 20 ரூபா நோட்டு உங்களுக்கு 2 கோடி ரூபா பணத்தை கொடுக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி நேயர்களே.